ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தான் வந்து வேலனுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் அடிச்சிருந்த அந்த விஷயம் வந்து வேலனுக்கு தெரிய வந்துட்டுது. இந்த விஷயத்தை போய் வேலன் வீட்டில் சொன்னானா இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும். யார் நம்பாட்டிலும் சக்தி நம்பிடுவாவே ஏன்னுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியே தான் போய் வீட்டில் சொல்லிடணும் எல்லா விஷயத்தையும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதாவது வந்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்லை, எல்லாத்தையுமே வந்து பொய்யா சொல்லணுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. வேலனுக்கு வந்து தன்மையில் வந்து சந்தேகம், தன்னை சுத்தமாகவே பிடிக்கலை, அதனால் வந்து இந்த வீட்டை விட்டே தன்னை அனுப்பணுமென்று நினைக்கிறான்ன்ற மாதிரி வந்து ஏதாவது பொய் சொல்லி சக்திக்கும் வேலனுக்கும் இடையில் பிரச்சனையை வர வைக்கலாமென்று நினைச்சிட்டு வீட்டுக்கு அவசரமாக வாராங்க. வரும்போது வீட்டில் யாரையுமே காணலை. என்ன இது வீட்டில் யாருமே இல்லையே, எங்கே போட்டாங்க என்ற மாதிரி வந்து தேடி பார்க்குறாங்க. மீனாண்டு கூப்பிட்றாங்க. மீனாவுமே காணலை. என்ன இது மீனாவை காணவே இல்லையே, சரி சக்தி அங்கே இருக்கிறான்னு பார்க்கலாமன்னுட்டு சக்தி என்று கூப்பிட்டுட்டே போகிறாங்க. சக்தி வந்து கேட்குறாங்க, என்ன செய்கிறா, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக வர, என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒன்றுமில்லை சக்தி, எனக்கு ஒன்றும் ஆகலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக இவ்வளோ பதட்டமாக வர, என்ன நடந்ததுன்றது சொல்லு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ இப்போவும் அவனை நல்லவனாக தானே நம்பிட்டுருக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரை பற்றி பேசுகிற, என்ன சொல்கிற சொல்லு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேறு யார், அந்த வேலனை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் வேலை என்ன பண்ணான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணியிருப்பான், அதாவது வந்து அவன் என்ன தேடி வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ அந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, அந்த வீட்டை விட்டே போயிடணும், உன்னால தான் எனக்கு சக்திக்கும் பிரச்சனை வர பார்க்குது, நீ தான் எங்களை பிரித்தே வச்சிருக்கிற, அதனால் வந்து நீ அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து நினைக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வேலன் அப்படிப்பட்ட ஆளே இல்லை, நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற, நீ கற்பனை பண்ணுறியா அல்லது உண்மையிலேயே வேலன் அங்கே வந்தானான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் சக்தி, என்னை நம்பு, வேலனும் அதே மாதிரி வந்து சங்கர் சாருமா சேர்ந்து என்னை வந்து மிரட்டினாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மிரட்டினாங்க, எதுக்காக உன்னை மிரட்டணும், நீ எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்காக மிரட்டணும் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது சரியாக போச்சு, நான் பண்ணாத தப்பா என்ற மாதிரி வந்து சேரன் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு எப்படியாவது வேலன் வர்றதுக்கு இடையில் சக்தியின் மனசை மாற்றிடணும்ன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது எதுக்கு கேட்குற சக்தி, உனக்கு என்ன தெரியும், நீ இப்போ கூட பார்த்தியா வேலனன் ரொம்ப நல்லவன் தான் நினச்சிட்ருக்கிற, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் வேலவன் நல்லவன் கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அன்னைக்கு மலையில் இருந்து தள்ளி விழுத்தினதே நீ தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, அந்த மாதிரி நீ பண்ணவே இல்லையே, எதுக்கு அப்படி சொல்லணும் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சக்தி. அப்படி கேட்கும்போது அதே கேள்வியைத்தான் சக்தி நானுமே கேட்டேன், நான் அப்படி பண்ணவே இல்லையே, ஏன் என் மேலே இப்படி ஒரு பழியை போடுற என்ற மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வேலன் என்ன சொன்னான் தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொன்னான்ற மாதிரி வந்து சக்தி கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அன்றைக்கு வந்து மலையில் இருந்து தள்ளி விழுத்தினதே நீ தான் என்ற மாதிரி வந்து நான் போய் சக்திகிட்ட சொல்லி சக்தி வந்து நம்ப வச்சேன்னு சொன்னால், சக்தி வந்து உன்னை வந்து வெறுத்துடுவா, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தங்கச்சியுமே உன்னை வந்து வெறுத்துடுவா, அதுக்கப்புறமா வந்து நீ அந்த வீட்டிலே இருக்க விருப்பம் இல்லாமல் வீட்டை விட்டே போயிடுவ, எனக்கு இதுதான் தேவை என்ற மாதிரி வந்து சொல்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் வேலம் பண்ண போகிறான், அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏன் சேரா அப்படி சொல்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையாக சக்தி, என்னை நம்பு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, வேணுமென்னு சொன்னால் நீ வேலன் வரும்போது நீ வேலனையே கேட்டுப்பார், நீ வந்து சேரன்கிட்ட தேடி போனியா, சேரனை மிரட்டினியா, சேரனுக்கு அடிச்சியா, இந்த மாதிரியெல்லாம் நீ கேட்டுப்பார், அவன் ஆமாம் இல்லையான்னு சொல்கிறான்னு பார்க்கல, நானுமே பக்கத்தில் நிற்கிறேன் வேணுமென்று சொன்னான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, என்ன புதுசாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நான் நம்புறதுக்கு வாய்ப்பில்லையே என்ற மாதிரி வந்து சக்தி வந்து சொல்கிறாங்க. இல்லை சக்தி, நம்பு சக்தி, பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வேலன் வந்துடுவான், வரும்போது பார் சங்கர் சாரோட தான் வருவான், அப்போவாவது உனக்கு நம்பிக்கை வருதா இல்லையான்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், யாரோட வாரான்ன்றதை பார்க்கலாம்ன்ட்டு சக்தி வந்து பயங்கர கோபமாக இருக்கிறாங்க. சேரனுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷம், ஏதோ ஒரு விதத்தில் சக்தி நம்பிட்டா போல இருக்குது. இப்போ வரும்போது வேலனை வந்து ஏச போகிறாங்க, அதுக்கப்புறமா வீட்டை விட்டே திறத்த போகிறாங்க. இதுக்கப்புறமா என்ன தான் வேலன் சொன்னாலும் வந்து சக்தி வந்து நம்பவே மாட்டா என்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்குறாங்க. வேலனும் சங்கரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பயங்கர கோவத்தோடு வராங்க. என்ன இவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுண்டு நாங்கள் நினைக்கவே இல்லை, ஏன் இவனுக்கு இவ்வளவு கோவம் என் மேலே என்ற மாதிரி வந்து வேலன் வந்து சங்கரை வந்து கேட்குறாங்க. அதானப்பா எனக்குமே புரியலை, நீயுமே அடிக்கடி வந்து எனக்கு சேரன் மேலே தான் சந்தேகம், சேரன் மேலே தான் சந்தேகம் என்று சொல்லிகிட்டே இருப்ப,
இருப்ப. ஆனா நான் நம்பவே இல்ல. ஏதோ பழைய கோவத்துல இந்த மாரி வந்து வேலன் சொல்றான் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப தானே தெரிஞ்சது. பாத்தியா நீயே நேரா பார்த்துட்ட. எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா சார். நானும் அத எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க சொல்லும்போது கூட நான் நம்பல. நேரா பார்த்ததுக்கு அப்புறமா தானே நம்பினேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இவன் சக்திட்ட என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி சக்திய நம்ப வச்சிருக்கிறானோ யாருக்கு தெரியும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சங்கர் சார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக அவன் வந்து ஏதாவது சக்திக்கு சொல்லி சக்தியை நம்ப வச்சிருப்பான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் அவனால் முடியாது. என்ன சொன்னாலும் சக்தி எப்படி நம்பிடுவாளான்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க. என்ன வேலா இந்த மாதிரி வந்து சொல்கிற, நீ வந்து இவ்வளோ நல்லது செய்துமே வந்து சக்தி உன்னை வந்து நம்பலை தானே. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பழைய கோபம் இருக்குத்தானே. அதே மாதிரி வந்து சேரனை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவன்ன்றது வந்து சக்திக்கு தெரியாத விஷயம். அதனால் வந்து சேரன் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குத்தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம். இப்போ வீட்டுக்கு போனால் எல்லாம் தெரிஞ்சிட போகுதுன்னுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்து சங்கர் சார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா, சேரன் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்றதை கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அதை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து சக்தியோட பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சக்தியோட பேசினா கண்டிப்பாக சக்தி வந்து சேரனுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. முதல்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சார்ன்ட்டு அவங்க போய் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சேரன் தான் தன்னை வந்து மலையிலிருந்து தள்ளி விட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து தன்னுடைய ஒய்ஃபோட பிரதர் தான். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்தோன்னே வந்து சக்தி வந்து கேட்குறாங்க, எங்கே போட்டு வாரீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை சக்தி, வெளியில் ஒரு அலுவலாக போயிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன அலுவல்? உனக்கு தானே வந்து உடம்பு முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, உன்னால் சாப்பிடவே முடியாமல் இருக்கேன்னு சொல்லித்தானே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட சொன்னேன். ஆனால் வந்து வெளியில் போயிட்டு வர அளவுக்கு உனக்கு உடம்பில் தெம்பு இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறமா ஏன் அப்படியெல்லாம் கேட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சக்தி, அது வேறு விஷயம், இது வேறு விஷயம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேலா, இங்கே பாரு, நான் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீ தான் வந்து வேறு விஷயம்ன்ற மாதிரி வந்து கதையை மாத்துறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சக்தி, நான் ஒரு பிரச்சனையாக போயிட்டு வரேன். தயவுசெய்து நீ இப்போ எதுவுமே என்கிட்ட கேட்காதன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் கேட்கக்கூடாது? பிரச்சனையாக தானே போயிட்டு வர அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை என்ன? நீயா போய் ஒரு பிரச்சனையை வந்து இப்போ கொண்டு வாரியா வீட்டுக்குள்ள? இப்போ அடுத்த பிரச்சனைக்கு ரெடி ஆகுறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை சக்தி, ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணுமென்று தான் நான் போனான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ என்ன தீர்வு காண போகிற? ஏற்கனவே பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி வச்சா அதுக்கான தீர்வே இன்னும் காண முடியலை உன்னால். அதுக்கப்புறமா இப்போ நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. விடு சக்தி, இதை பற்றி பேச வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பத்தியா என்ன சொல்லிட்டு போகிறார் பத்தியான்ற மாதிரி வந்து சேரன் சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து சேரனை வந்து வேலன் வந்து திரும்பி பயங்கர கோவமாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது சக்தி கேட்குறாங்க, எதுக்கு இப்போ சேரனை பார்த்து முறைக்கிறீங்க? என்ன பண்ணா சேரன்? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் சேரன் மேலே? எனக்கு நடந்த எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சேரன் எல்லா உண்மையும் எனக்கு வந்து சொல்லிட்டார். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சேரனை பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் சேரனோட பேசாமல் விடலாம். ஆனால் அதுக்காக சேரனை மிரட்டுறது, சேரனுக்கு அடிக்கிற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்கொள்ளாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து வேலன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன சக்தி, நான் சேரனுக்கு வந்து அடிக்கிறேன், நான் சேரனை வந்து மிரட்டுறேன்னா அதை நீ நம்புறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு நீங்கள் மறைச்சிட்டீங்க. ஆனால் வந்து சேரன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன உண்மை சொன்னான்? எதுவுமே சொல்லியிருக்க மாட்டானே. இப்போ நான் சொல்லட்டா இல்லை உண்மையும் சேரான்ற மாதிரி வந்து வேலன் வந்து கேட்குறாங்க. நீ என்ன உண்மை சொல்ல போகிற? எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் சரியா? நான் வீட்டில் எதையுமே மறைக்கிறது இல்லை, எல்லாமே சொல்லிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா சக்தி, உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? சரி, அப்படின்னு சொன்னால் என்ன தான் சொன்னால் சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், எதுக்காக சேர்ந்து சந்திக்க போனீங்கன்றதை சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, இதுக்கப்புறமும் நான் பேசாமல் இருக்க விரும்பலை சக்தி. இந்த சேரன் தான் வந்து அன்றைக்கு மலையிலேருந்து என்னை தள்ளி விழுத்தினதே இவன் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அன்றைக்கு சேரன் வரவே இல்லை, நானுமே அந்த இடத்துல இருந்தேன் தானே, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பழி போடுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் வந்து வேலன் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பத்தியா எவ்வளவு தூரம் அவனை நம்பி வச்சிருக்கிற பத்தியான்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பத்தியா சக்தி, பத்தியா எப்படியெல்லாம் என் மேலே வந்து பழி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் இவன்
பண்ணன்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது வந்து வேலைன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "நான் சொல்றது தான் உண்மை. இவன் வந்து ஒரு சில அடியாட்களுக்கு வந்து பணம் குடுத்து எனக்கு அடிக்க சொல்லியிருக்கிறான். அத வந்து நான் நேரவே பார்த்தேன். சங்கர் சார் அத எனக்கு கொண்டு போய் காட்டியிருந்தார். அவங்க சொல்லும் வரைக்கும் வந்து நான் நம்பல. ஆனா ஆரம்பத்தில இருந்தே இவன் தான் அத பண்ணியிருப்பான்ன்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சுது. ஆனா வந்து ஆதாரம் இல்லாம சும்மா வந்து இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாதுன்னு தான் நான் பேசாமலே இருந்தேன். ஆனா வந்து சங்கர் சார் காட்டினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, இவன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும்போது வந்து சேரன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "சக்தி எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. நான் வந்து வேற ஒரு அலுவலா வந்து அவங்களோட பேசிட்டு இருந்தேன். இவங்க தான் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க என் மேல வந்து பழிய போட பார்க்குறாங்க பார்த்தீங்களான்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சேரா இது? நீ ஒரு விஷயத்த சொல்ற. அதே மாரி வந்து வேலன் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நான் யார் சொல்றத நம்புறது? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து வேலன் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, "நான் சொல்றத நம்பு சக்தி. நான் பொய் சொல்லல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "யாரு நீயா? நீ ஏற்கனவே ஒரு பொய் சொன்ன நீ. அந்த பொய் எப்ப வந்து உண்மையா மாத்த போறியோ எனக்கு தெரியல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சேரன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "நான் சொல்றத நம்பு சக்தி. நான் சொல்றது தான் உண்மை. என்னையில உள்ள கோவத்திலே இவர் இந்த மாரியெல்லாம் சொல்றாருன்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது வந்து வேலன் சொல்றாங்க, "இல்ல இவன் பொய் சொல்றான். வெகு சீக்கிரமே இவன் தான் அதெல்லாம் பண்ணினான்றத வந்து நான் ஆதாரத்தோட உனக்கு நிரூபிக்கிறேன். அப்ப நீ நம்பு. இப்ப நம்ப தேவையில்லன்ற மாரி வந்து சொல்லிட்டு பயங்கர கோவமா வந்து போறாங்க. போகும்போது வந்து சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன ஆதாரத்த இவன் கொண்டு வர போறான்? என்னத்த சொல்ல போறான்? எப்படி இதுலேருந்து தப்புறன்ற மாரி வந்து யோசிக்கிறாங்க. இதுல வந்து சேரன் வந்து மாட்ட போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்றத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.